ஒரு இடத்தால நடந்து போனால் அவர்களுடைய தலைக்கு மேலால் அந்த ஹுதுஹுது என்ற பறவை பறந்து செல்லுமாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை அஸருடைய தொழுகை. ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை அஸருடைய தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கடமையாக்கியது 5 வக்து தொழுகை. சுபஹ், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா என்ற 5 வக்து தொழுகை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அஸருடைய தொழுகையை கடமையாக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. 5 வக்து தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்ளுங்கள், சரியாக அதை நிறைவேற்றுங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையையும் பேணுதலாக தொழுது கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சில தஃசீருடைய உலமாக்கள் நடுத்தொழுகை என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லும் போது அதற்கு சொல்லுவாங்க, நடுத்தொழுகை என்றால் அஸருடைய தொழுகை என்று சொல்லுவார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அஸருடைய தொழுகை கடமை. இந்த ஹுதுஹுது என்ன செய்யுமாம், மேலால பறந்து செல்லும் ஹுதுஹுத் ஒரு இடத்தால போகும்போது தண்ணீர் தேவைப்பட்டால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்ட தண்ணீர் தேவைப்பட்டால் இந்த ஹுதுஹுது தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து சொல்லுமாம், இந்த பூமியில் இந்த இடத்தில் இத்தனை அடி ஆழத்தில் தண்ணீர் காணப்படும் இந்த ஹுதுஹுது தான் சொல்லுமாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவங்க தோண்ட மாட்டாங்க, ஜின்களை விட்டு தான் வேலையை பார்ப்பாங்க. ஜின்கள் தோண்டி தண்ணீரை கொடுப்பார்கள், அஸருடைய தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுதை காணவில்லை. ஹுதுஹுது எங்கே, ஹுதுஹுது எங்கே, காணல்ல ஹுதுஹுத. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த ஹுதுஹுதை கண்டால் அது எங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அதற்கு நான் தண்டனை கொடுப்பேன். சொல்லி போட்டு சொன்னாங்க, இது சும்மா இல்லை, குர்ஆனில் வரக்கூடிய வரலாறு. சொன்னார்கள், அல்லது ஹுதுஹுது ஒரு பெரிய மெசேஜை கொண்டு வரணும். ஹுதுஹுது என்ன செய்யணும், ஒரு பெரிய மெசேஜை கொண்டு வரணும். இந்த சும்மா கதைகள் எல்லாம் சொல்லக்கூடாது, நல்ல ஒரு மெசேஜா இருக்கணும், பெரிய ஒரு செய்தியா இருக்கணும். ஹுதுஹுது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே வருகிறது, வந்து சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே, நான் இந்த இடத்திலே ஒரு இடத்திலே நான் சென்றேன், அந்த இடத்திலே வஜத்து இம்ரஅத்தன், நான் ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண் என்ன செய்றா தெரியுமா, அந்த பெண் என்ன செய்றா தெரியுமா, சூரியனை அவர்கள் வணங்குகிறார்கள், சூரியனை வணங்குறாங்க. வலஹா அர்ஷுன் அதீம், அவகிட்ட ஒரு பெரிய சிம்மாசனமும் இருக்கிறது என்று சொன்னதோட, அப்படியா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரி ஹுதுஹுதை தண்டிக்க கூடாது, ஏன்னா பெரிய ஒரு மெசேஜை கொண்டு வந்துட்டால, அல்லாஹுவை வணங்காமல் சூரியனை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற பெரிய மெசேஜை கொண்டு வந்ததோட, அப்படியா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு லெட்டர் எழுதினாங்க. யாருக்கு, அந்த பல்கீஸ் ராணி என்ற அந்த பெண்ணுக்கு, அந்த ராணிக்கு மெசேஜ் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த லெட்டர் யாரிடத்தில் இருந்து வருகிறது, மின் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வருகிறது. மெசேஜ் என்ன, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் மெசேஜ். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஹுதுஹுது கேட்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் இந்த லெட்டரை எப்படி அவட கையில கொடுக்குறது, நான் லெட்டரை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இந்த பல்கீஸ் ராணி கிட்ட ஒரு வழமை இருக்குமாம், என்ன தெரியுமா, அவட வீட்டுல கூரையில ஒரு ஓட்டை வச்சிருப்பாவாம், ஒரு சைட்ல ஒரு ஓட்டை வச்சிருப்பாவாம். என்ன ஓட்டை தெரியுமா, அந்த ஓட்டை வழியாக சூரிய வெளிச்சம் வந்ததோட சூரியனை வணங்கிட்டு தான் எழும்புவாவ. எழும்பினதோட முதல் வேலை சூரியனை வணங்குறது, அதுதான் அவட வேலை. சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த ஓட்ட வழியாக இந்த லெட்டரை போட்டு வாங்க. ஹுதுஹுது போய் அந்த லெட்டரை போட்டாங்க. பல்கீஸ் ராணி அந்த லெட்டரை கையில எடுக்கிறாங்க. அதில் என்ன இருக்கிறது, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ தஃப்சீருடைய உலமாக்கள் ஒரு நல்ல மெசேஜை தாராங்க. நாங்கள் எதை எழுதினாலும்
ஃபர்ஸ்ட்டுக்கு பிஸ்மில்லா தானே எழுதணும் இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி தானே நாங்கள் எழுதுவோம். ஒரு கித்தாபை எழுதினாலும் இன்னொரு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதினாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தானே எழுதணும். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாவை விட்டு போட்டு நல்ல ஒரு செய்தி பாருங்க. இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சுலைமானுடைய மெசேஜ் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது சரியில்லை. ஒரு நபி செய்யறது என்ன செஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று போட்டு ரெண்டாவது தாங்க இன்னஹு மின் சுலைமான், இது சுலைமான் சொன்ன லெட்டர் என்று போட்டிருக்கணுமா இல்லையா அலைஹிஸ்ஸலாம்? தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட்டுக்கு இன்னஹு மின் சுலைமான் என்று போட்டாங்க தெரியுமா? நான் அனுப்புகிற லெட்டர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர், சூரியனை வணங்கக்கூடியவர் லெட்டரை கண்டு அவக்கு கோபம் வந்து திட்டுறதாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு திட்டட்டும், பிஸ்மில்லாவுக்கு ஏசக்கூடாது. அதனால தான் நான் இன்னஹு மின் சுலைமான் இடத்திலிருந்து இது வருகிறது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன எனக்கு லெட்டர் அனுப்பி இருக்கிறார் இவரு? அவர் என்ன மன்னராக இருக்கலாம், என்ன மன்னராக இருந்தாலும் கோபம் வந்து திட்டினால் என்னை திட்டட்டும், பிஸ்மில்லாவை திட்டக்கூடாது. அந்த நியத்தில் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னதாக தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள். எனவேதான் நாம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை மதித்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் பிஸ்மில்லாவை யாரும் ஏசக்கூடாது என்று நினைக்கிறார், பிஸ்மில்லாவை யாரும் அசிங்கப்படுத்த கூடாது என்று நினைக்கிறார். அதனால தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் பிஸ்மில்லாவை முதலாவது எழுதாமல் இன்னஹு மின் சுலைமான் என்று எழுதினார். அதனால தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத்தை, எங்களுடைய ஆரம்பத்தை நாம் மதித்தவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் நிறைய விடயங்களில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் நிறைய விடயங்களை நமக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்த்து தான் சொல்லி தந்திருக்கிறார். ஒரு மனிதன் மலசல கூடம் சொல்லுகிறான், பாத்ரூமுக்கு போறான். பாத்ரூமுக்கு போகும்போது என்ன செய்யணும்? இடது காலம் முதலாவது வைக்கணும். வைக்கும் போது நாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி என்று ஓதி போட்டு இடது கால உள்ளு வச்சு போகணும். உள்ள போய் தோதக்கூடாது. எங்க வச்சு ஓதணும்? வெளியில ஓதி போட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. சில பள்ளி வாயில்கள்ல ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறான். பள்ளிவாசலுடைய ஹவுல் பக்கத்தில் அடையாளம் போட்டு அந்த பக்கம் டாய்லெட் இருக்குது, அங்கே டாய்லெட்டுக்கு போங்க அண்டு சில இடங்களில் ஹவுலுக்கிட்ட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த துவாவை எழுதி வச்சிருப்பாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. சில பேர் அதையும் தாண்டி டாய்லெட் இருக்கக்கூடிய உள்பகுதியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எதை? இந்த பிஸ்மில்லாவையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸியையும் எங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க? டாய்லெட் உள் சைடில் எழுதி வச்சிருக்கிறாங்க. டாய்லெட்டுக்குள்ள போகும்போது அல்லாஹ்வுடைய பேரையும் கண்ணியப்படுத்தப்படும், மார்க்கத்தில் கண்ணியப்படுத்தப்படும் எந்த ஒரு பேரையும் டாய்லெட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே என்ன செய்யுது? பிஸ்மில்லாவும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி எங்கிட்டு டாய்லெட்டுக்குள்ள தான் இருக்குது இல்லையா? அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விடயங்கள். ஒரு சின்ன விடயம் தான், நாம் செய்யக்கூடிய சின்ன தவறு தான். ஆனால் சின்ன தவறு என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது மார்க்கத்தையும் மார்க்கத்துடைய அமல்களையும் அது அசிங்கப்படுத்துகிறது. சரி, நீங்கள் டாய்லெட்டு போகும்போது, மலசல கூடம் போகும்போது இந்த துவா ஓதுறீங்கல்ல, அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் என்ற துவா ஓதுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். திருமிதியில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சத்ருமா பைன அயுனில் ஜின் வ அவ்ராத்தி பனி இஸ்ராயீல் இதா தகல அஹதுஹுமுல் ஹலா அன் யகூல பிஸ்மில்லாஹ். மலசல கூடம் போனா
நல்லா விளங்குங்க. டாய்லெட்டுக்கு போனா நாங்க எங்களுடைய ஔரத் விளங்கும் இல்லையா, ஔரத்து விளங்கும். அதனால தான் டாய்லெட் என்றது மறைக்கப்பட்ட இடம், அதுக்கு பேரே பைத்துல் ஹலா, யாரும் இல்லாத இடம். யாரும் இல்லாத இடம் என்றதுனால தான் ஹலாண்டா ஒளிஞ்ச இடம், இல்லாத இடம் இல்லையா. அப்ப அந்த இடத்துக்குள்ள நாங்க போகும்போது யாருமே எங்களை பார்க்கல, அவ்வளவுதானே, யாரும் பார்க்கல, நாங்க மறைஞ்சிக்கிறோம், யாருமே இல்லாத இடம், நாங்க தனியா டாய்லெட்டுக்குள்ள போவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜின்கள் பார்க்கிடும். ஜின்கள் இருக்கிறதே, ஜின்கள் அவைகளுக்கு பார்க்க முடியும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய ஔரத்தை ஜின்களுக்கு அல்லாஹு தஆலா திரை போடுவானாம், திரை போடுவானாம். பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்ற துஆ ஓத முன்னால பிஸ்மில்லா என்று சொல்லிட்டு போனால் நாம் மலசலத்தில் போய், மலசல கூடத்தில் போய் நம்முடைய ஔரத்தை நீக்கினாலும் எங்கட ஔரத்தை ஜின்களை பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் தடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. இப்போ பாருங்க, நாங்க சாதாரணமாக நினைக்கிறோம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விடயம் அந்த பிஸ்மில்லாவுக்குள்ளே அடங்கி இருக்கிறார். அது மாத்திரமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் சொன்னார்கள் பிஸ்மில்லாவுடைய மகத்துவத்தை பாருங்க. நம்ம கிட்ட சில பேர் கோல் அடிப்பாங்க. என்ன கோல் அடிப்பாங்க? ஹஜ்ரத் என்னை கட்டாயமா வார மாதம் இத்தனாம் தேதி நான் ஒரு கோல் ஒன்று அடிப்பேன், கட்டாயம் ஆன்சர் பண்ணணும். என்ன விஷயம்? இல்லை எனக்கு கல்யாணம். அப்படியா? என்ன விஷயம்? இல்லை மாப்பிள்ளை நான் கல்யாணம் முடித்து மனைவியோட உறவில் ஈடுபடும் போது ஏதோ துவா ஒண்டிக்கிறாமே, கட்டாயம் அனுப்பி விடுங்க ஹசரத் வாட்ஸ்அப்பில், இல்லாட்டி நான் கோல் அடிப்பேன், எனக்கு அனுப்பி விடுங்க. இவர் நினச்சி கொண்டிருக்கிறார் என்னன்னு கேட்டால், மனைவியோட முதலாவது நாள் உறவில் ஈடுபடும் போது இந்த துவா ஓதணும், அதுக்கப்புறம் அந்த துவா மறந்துடணும், அவ்வளோதான். ஏதோ கல்யாணம் முடிக்கும் மாப்பிள்ளைக்கு கோட்டு போடுற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறார் இல்லையா. அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் மனைவியுடன் உறவில் ஈடுபடும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆவை ஒவ்வொரு நாளும் மனைவியுடன் உறவில் ஈடுபடும் போது இந்த துஆ ஓதணும். ஏதாவது நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்க ஏதோ இது இந்த இன்னமுண்ட கேட்பாங்க, இந்த தலைமுடிய பிடிச்சிட்டு ஓதுற துவா என்ன? அதண்டா ஒரு தடவை தானே அது. ஃபர்ஸ்ட் டைம் கணவன் மனைவியை சந்திக்கும் போது ஓதுற துவா. முன்னெற்றி முடிய பிடிச்சு கொண்டு அந்த துவாவை நாங்கள் ஓதுவோம், ஒரு தடவை தானே அது. ஆனால் இந்த துவா கல்யாணம் முடிச்சுட்டு முதலாவது இரவுல சந்திக்கும் போது ஒரு துவா இல்லை, கல்யாணம் முடிச்சதுல இருந்து கணவன் மனைவியாக உறவில் ஈடுபடும் ஒவ்வொரு நாளும் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் சொன்னாங்க பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் மனைவியுடன் உறவில் ஈடுபடும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆவை யாராவது ஓதி உறவில் ஈடுபட்டு அன்று இரவு அவனுடைய மனைவிக்கு குழந்தை தரித்தால், குழந்தை தரிச்சிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிள்ளையை அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாக்கிறான். பாருங்க, இது ஏதோ அப்ப முதலாவது நாள் கணவன் மனைவி மாத்திரமல்ல. சொல்லுவேன், அவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் அல்லது 10 வருஷம், 10 வருஷம் கழிச்சு அவன் உறவில் ஈடுபட்டு குழந்தை தரிச்சிட்டா அந்த குழந்தைய ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கிறது யாரு? அவன் அன்று இரவு, எந்த இரவு அவனுக்கு குழந்தை தரித்ததோ அன்ற இரவு, அவனுக்கு தெரியாது எந்த இரவுல குழந்தை தரிக்குமண்டு இல்லையா, அன்று இரவு அவன் அந்த துஆவை ஓதி இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த புள்ளையை ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பான். இதெல்லாம் இல்லாததுனால தான் இப்போ வாப்பமார் சொல்றான், என் மகன் ஜெய்தான் மாதிரியே இருக்கிறான் அப்படின்ற, ஷைத்தாங்கூத்து தான் போடுறான் அதிரத்தவன், என் மகனை என் புள்ள ஷைத்தாங்கூத்து தான் போடுறான். ஷைத்தாங்கூத்து போடுறதுக்கு உம்மா அப்பாவும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கணுமே. அப்ப என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாவை சொல்லி இருக்கணும். அப்ப இதெல்லாம்
நாம் தெரிந்து வைக்க வேண்டிய நிறைய விடயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டை விட்டும் வெளியாகும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவன் செல்லும் பிரயாணத்தை அல்லாஹ் நேர்வழியில தான் போக வைப்பானாம். அது மாத்திரமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவன் போற பிரயாணத்தில் அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்தையும் ஆக்க மாட்டானாம். இந்த துஆவை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதி போட்டு போனால் மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் போய் வீடு திரும்பும் வரை அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இது அவன் ஓதிட்டு போனால் அவன் திரும்ப வீடு திரும்பும் வரை ஷைத்தான் அவனை விட்டு ஓரமாகித்தான் நிற்பானாம். ஒரே துஆ பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதிட்டு போனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்க. அவன் நேரான பாதையில தான் போவான், அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். மட்டுமல்லாது அவன் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். மட்டுமல்லாது சுப்ஹானல்லாஹ், அவனை விட்டும் ஷைத்தான் தூரமாகி விடுகிறான். இதெல்லாம் எதிலங்க இருக்கிறது? புனிதமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய மகத்துவங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு, திடீரென்று இடுப்பில் வருத்தம், திடீரென்று கழுத்தில் வருத்தம், திருமீதியில் ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. திடீரென்று அப்படி உட்கார்ந்துருக்கும் போது கை வருத்தம், கால் வருத்தம், கழுத்து பிடிச்சிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அது போன்ற வருத்தங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்துல கையை வைக்கட்டுமாம். கையை வச்சு பிஸ்மில்லாஹ் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம அல்லாஹும்ம இன்னி துஆ மறந்துட்டேன். அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இதை 7 தடவை ஓதட்டுமாம். ஹதீஸ் இத. ஒரு மனுஷனுக்கு ஒரு வருத்தம், கழுத்து திடீர்னு பிடிச்சிட்டா அந்த இடத்துல அப்படியே கை வச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹ் 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 சொல்லியாச்சா? அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அண்ட் 7 தடவை ஓதிட்டு அப்படி கை எடுங்க. உடனே குணமாக மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே சும்மா இல்லை, செஞ்சு பாருங்க நடக்கும். செஞ்சு பாருங்க உடனே நடக்கும். பாருங்க, பிஸ்மில்லாவை ஃபர்ஸ்ட் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் இந்த துஆ, அது இடுப்பு வருத்தம், கால் வருத்தம், கழுத்து வருத்தம், எந்த வருத்தமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கையை வைக்கணும். அது எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் இது. பிஸ்மில்லாவை சொல்லி போட்டு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு 7 தடவை ஓதினால் உடனே அந்த வருத்தம் குணமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நாங்கள் வெறுமனே பிஸ்மில்லா படித்து வச்சுக்கிறது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஃபாத்திஹால இல்லாட்டி அதுவும் இல்லாமல் போய்த்திரும். மற்றும்படி பிஸ்மில்லாவை அதிகமாக சொல்லக்கூடிய வளமைகள் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்தாவது பிஸ்மில்லாவை அதிகப்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய எல்லா நல்ல காரியங்களிலும் நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை அதிகமாக நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அதில் நிறைய பரக்கத்துகளை வச்சிருக்கிறான். சாப்பாட்டுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொன்னால் ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். அதே நேரத்தில் நாம் இங்கே சொன்ன எந்தெந்த விடயங்களில் எல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகளில் பிஸ்மில்லாவை நாம் சொல்வதின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். எனவே அந்த பிஸ்மில்லாவை எந்த நேரமும் விடுபடாமல் அதை ஞாபகப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பிழைகளை பொறுத்தருள்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை கபூல் செய்தருள்வாயாக. இந்த மஜ்லிஸை யாரெல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்து தற்பொழுது கபர்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ
அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயா. நரக படுகொலிகளை விட்டும் அவர்களுடைய கபர்களை பாதுகாத்தருள்வாயா. இன்றைய நாளில் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்களுக்கு பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய ஆயிலிலும் அவர்களுடைய ரிஸ்கிலும் யா அல்லாஹ் பரக்கத்து செய்து கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லா விதமான ஆபத்துகள், திடீர் மௌத்துகள், விபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. இன்றைய நாளில் இந்த வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. ஆமீன் சொல்லும் இந்த துஆவை கேட்கும் நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வாயா. அதே போல இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் தொடர்ந்து உதவிகள் செய்ய இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் கபூல் செய்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أبي قال حدثنا أحمد بن إشقاب أنه قال حدثنا محمد بن فضيل عن عمارة بن شعشاء عن أبي زرعة عن أبي هريرة رضي الله تعالى عنهم أجمعين قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان الله العظيم. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه سيدنا مولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم فحافظ اللهم به علينا خلاع القبول والتكريم. آمين. وأعينا متمسكين بطريقه القويم. آمين. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولاحظته في جميع أحواله عين الرعاية. وأن تشرفنا بالدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته. آمين. وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. آمين. وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. آمين. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين. آمين. واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. آمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. آمين. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم. آمين. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم. آمين. آمين. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم. آمين. آمين. اللهم علينا من بركاتهم واسرارهم وعلومهم يا ارحم الراحمين. آمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات آمين. والمسلمين والمسلمات آمين. الأحياء منهم والأموات. آمين. إنك سميع قريب مجيب الدعوات. آمين. مولانا رب العالمين. آمين. وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين. آمين. وعلى آله وصحبه أجمعين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله بكل فم تشهدي خير الأمم ورضا الله مع الكرم للشيخ محمد ربي فامنحنا بحرمته بقنا المختار وسيمته
لا إله إلا लाइव कट करने का लाइव कट पर